Hi friends, நம்ம இன்னைக்கு புதினா சாதம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். புதினா பேஸ்ட் அதோட சேர்த்து புதினா சாதம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம புதினாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பாத்துடுவோம். இது வந்து வயிறு நமக்கு ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வயித்து வலி, வயித்து போக்கு, வாந்தி அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இருமலுக்கு, ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனை இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மூட்டு வலி, அப்புறம் வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குதுல்ல வயிற்றுல அதுக்கும் ரொம்ப நல்லது. நுரையீரல் ரிலேட்டடான ப்ராப்ளம்க்கு, நுரையீரல் கோளாறுலாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ நல்லது வந்து இந்த புதினாவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து புதினாவை ஏதோ ஒரு வகையில் எப்போதுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம கிட்ஸுக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு புதினா சாதத்துக்கு புதினா பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். நல்லா 1.5 கை ஃபுல்லாக புதினா எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கை நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு. புளி வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க புளி. பூண்டு வந்து நல்லா ஒரு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். புதினா பேஸ்ட் நம்ம இப்போ அதை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இந்த உளுத்தம்பருப்பு இருக்குல்ல இதை போட்டுருவோம். உளுத்தம்பருப்பை வந்து லைட்டாக பொரியட்டும். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுருவோம். பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீனிட்டு போடுங்க, இல்லைனா அது வெடிக்கும். இப்போ கருவேப்பிலை, பூண்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, வதங்கட்டும். எல்லாம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு உங்களுக்கு. கருவேப்பிலெல்லாம், பச்சை மிளகாவும் லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினாவை போட்டுப்போம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவை போட்டுருவோம். இதோடு சேர்த்து இந்த உப்பு கொஞ்சோண்டு போட்டுருவோம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த புதினாவை போட்டு வதக்கிறப்ப. புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை போட்டுருவோம். நான் எடுத்து வச்சதில் இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இந்த லைட்டாக ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அடிச்சிடுவோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டாக ஆறினோடனே ஜாரில் போட்டு அடிச்சிடுவோம். நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கதை ஜாரில் போட்டு அடிச்சுப்போம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி அரைக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ கூட நீங்கள் புதினா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதை அடிச்சுப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசை, இட்லி. நீங்கள் வந்து உப்பு வந்து அரைக்கிறப்பே கரெக்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு பத்துதான்னு பார்த்துக்கிட்டு இதை சட்னி, இல்லைனா தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு புதினா சாதம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி வந்து சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சுண்டு வடித்து எடுத்திருக்கேன். சுண்டில் ஒரு சுண்டு போட்டு வடித்து சாதம் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1.5 வெங்காயம் மீடியம் சைஸில் 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டுனா இதை வேணால் போட வேணாம் நீங்கள். ஆனால் நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல் வந்து நீங்கள் அந்த ஃப்ரை பண்ணுறப்பயே. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா பேஸ்ட்டு. இப்போ எப்படி அது மாதிரி ரைஸ் வந்து வடிக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப இதாக வடிக்காமல் லைட்டாக கொஞ்சம் இதாகவே வடிச்சுக்கோங்க, வெறையாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிண்டுறப்ப ரைஸ் வந்து பொலன்னு கிடைக்கும். ஒரு டவா போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி சூடு வந்தோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு இது வந்து லைட்டாக பொரியட்டும்.
வெடிச்சிருச்சு, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து பூண்டு, கருவேப்பிலை லைட்டாக இது வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு போட்டுருவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் அரைக்கிறப்ப தேங்காயும் கூட வதக்கி அரைக்கலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காயும் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புதினா தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அரைச்சதில் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம சாதம் போட்டுட்டு சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுப்போம். நீங்கள் வந்து இதை சட்னியாவோ இல்லை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புதினா பேஸ்ட்லேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறப்பயே. இப்போ ரைஸ் போட்டுடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் லைட்டாக இல்லை ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணப்போ ஓகே. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ரைஸில் வந்து உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் வந்து ரைஸ்க்கு தேவையான உப்பு வந்து நான் இதில் தான் போடுறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டு ஒரு நாள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும். புதினா வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்காதுல்ல, ஃப்ரிட்ஜில் வாடிடும்ல. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ரைஸோ இல்லை சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். மிச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். புதினா பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக போயிடக்கூடாதுல, அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா அதுக்கப்புறம் திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதாவது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, நல்லா அந்த கரெக்டாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண அந்த புதினா பேஸ்ட்டும் இந்த ரைஸ்க்கு கரெக்டாக இருக்க அளவு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ண வேணாம், அப்புறம் சாதம்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதை ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நான் எப்போதுமே வெரைட்டி ரைஸ்க்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்வேன். ரொம்ப அவ்வளோ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. அந்த மாதிரி இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் துவையல், பருப்பு துவையல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து இதுக்கு எக் கிரேவி செஞ்சுருக்கேன். இதோட வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மேலேயும் வந்து நான் உங்களுக்கு இது காமிக்கிறப்பே உங்களுக்கு வந்து லிங்க் மேலே வரும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போகலாம். இல்லை வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு இதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.